நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா இல்லையா? இல்ல, அம்மாவும் காவியாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அடேங்கப்பா, வீடு பார்க்க சும்மா பயங்கரமா இருக்கே. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்னு என்கிட்ட சொன்னியே, அதெல்லாம் சும்மாவா? பார்க்கறதுக்கு மட்டும்தான் இவ்வளவு ஷோவெல்லாம். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். இல்லைன்னா என்ன மாதிரி வயசு பொண்ணு போஸ்ட்மேன் வேலை செஞ்சு மழை வெயில்னு ஊரு ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருப்பாங்களா? அதுவும் சைக்கிள்ல. இந்த வீட்டோட பத்திரம் இப்ப வரைக்கும் பேங்க்ல தான் இருக்கா. பேங்க் லோனை தொடர்ந்து ஒரு 4 மாசம் கட்டாம இருந்தா அப்புறம் பேங்க்காரங்க தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனை தடவை அவங்க இங்க வந்து ஜப்தி நோட்டீஸ் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு தெரியுமா? அப்பெல்லாம் எங்களை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தினது எதிர் வீட்டு கர்னல் அங்கிள் தான். ஆரம்பத்துல நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான். அப்புறம் என் அக்கா அவங்க பையனை கட்டினதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்களாயிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பெரிய பலமே கர்னல் அங்கிள் தான். என்ன நடந்தாலும் எங்க கூடவே இருப்பாரு. அவரை எங்களால மறக்க முடியாது. பாலு, நீ உட்கார், நான் இப்ப வரேன். இந்தா குடி. தேங்க்யூ. காயத்ரியோட வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் குடிக்க தரலன்னு சொல்லிடக் கூடாதுல்ல? ஆமா, என்ன விஷயம்? எதுவும் அவசரமா பார்க்கணும்னு சொன்ன? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்னோட அடுத்த கேஸ் விஷயமா கிளைண்ட்டை மீட் பண்ண வர வேண்டியது இருந்துச்சு. அதான் போகிற வழியில் அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். சரி, எனக்கும் டைம் ஆகுது, வரேன், பை. சரி. அப்புறம் பாட்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பாட்டி ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட காட்டணும். வயசாயிடுச்சுல, அடிக்கடி மூட்டு வலி இருக்குங்கிறாங்க. நான் பாட்டி ரொம்ப கேட்டதா சொல்ல. சொல்றேன். காயத்ரி, அந்த டேபிள் மேல இருக்கிற நியூஸ் பேப்பர்ல உனக்காக ஒன்று வச்சிருக்கேன். என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. தேவைப்படும் போது நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா தயங்காத, என்கிட்ட கேளு. பாலு, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் தன்னால புரியும். நான் போயிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. அட, நான் இந்த ஏரியால ஒரு சின்ன வேலையா வந்தேன், அதான். அதுக்கு என்ன, வாங்க வந்து உட்காருங்க. கொஞ்சம் தூசியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கோங்க. அப்போ கிளைண்ட்ஸ் யாரும் இங்க வரதே இல்லையா? கேஸ் இல்லாத வக்கீலா நீங்க? அந்த மாதிரிதான் ஊர்ல இருக்கிறவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு உங்க நேர்மை பிடிச்சிருக்கு. பொய் சொல்றதுனால என்ன நடக்க போகுது? அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் கேஸ் விஷயம் என்னாச்சு? ஃபைல் பண்ணிட்டேன். உங்களை இடிச்சிட்டு போனவன் வண்டியை நிப்பாட்டாம போயிட்டான். அதுக்கே அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு கேஸ் போட்டிருக்கேன். கேஸ் ஜெயிக்கிறது தோக்குறத பத்தில எனக்கு கவலை இல்ல. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கேஸை இழுத்து அடிக்கணும். ஓ, எதிர்கட்சிக்காரங்களுக்கு தண்ணி காட்டணுங்கிறீங்க? அதுக்கு இல்ல. அதுவும் இல்லையா? அடிக்கடி இங்க வரலாம், உங்களை பார்க்கலாம், இப்படி பேசிட்டு இருக்கலாம்ல. கேஸ் இழுத்தா நானும் ஃபீஸ் கேட்பேன். அதுக்கு என்ன, ஃபீஸ் எவ்வளவு நாள் நான் தரேன். ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. நான் இந்த கேஸை ஜெயிச்ச உடனே நான் கேட்ட 10% கொடுத்தா போதும். அப்போ என்ன நீங்க வெறும் ஒரு கிளைண்டா மட்டும்தான் பாக்குறீங்கல்ல? சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதானே உண்மை. நான் கூட
என்ன நீங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் சேர்த்ததால ஐயோ அந்த மனசெல்லாம் இப்பவும் என்கிட்ட இருக்குங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கும் எதுவும் தெரியல. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இங்க வர்றது உங்ககிட்ட பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கும் என்கிட்ட பேசுறது பழகுறதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. பரவாயில்ல, போக போக புரிஞ்சுக்கோங்க போதும். அப்போ என் கேஸ நீங்க பாத்துப்பீங்களா? கண்டிப்பா. சரி, அப்ப நான் கிளம்பிட்டா? போயிட்டு வாங்க. ஹலோ மாஸ்டர். உன்னுடைய வேலை விஷயமா நான் பல பேர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இப்போ ஒரு நல்ல வேலை வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஜனார்த்தனன் ஒருத்தர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் தான் எனக்கு இந்த வேலையை பற்றி சொன்னார். நீ இன்னைக்கே போய் அவரை கொஞ்சம் பார்த்துரு. சரிங்க மாஸ்டர், நான் இன்னைக்கே போய் பார்த்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். சரி, வச்சிரம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. எம்டியோட ரூம் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல செகண்ட் ரூம். தேங்க் யூ. ஓகே. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். என்ன விஷயம்? நான் இங்க ரிசப்ஷனிஸ்ட்க்கு வேலை இருக்கிறதா கேள்விப்பட்டு வந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன், பட் ஆனா கம்ப்ளீட் பண்ணல. ஒரு டிகிரி கூட முடிக்காதவங்களுக்கு இந்த காலத்துல என்ன வேலை கிடைக்கும்? நீங்க ஏன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணல? டிகிரி செகண்ட் இயர் படிக்கும் போது அப்பா இறந்துட்டாரு. அது வரைக்கும் நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கேன். சென்டிமெண்ட் பார்த்து வேலை தர முடியாது. நீங்க வேற எங்கேயாவது வேலை தேடுங்க, போங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நான் நல்லா கம்யூனிகேட் பண்ணுவேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாருங்க சார். நான் சின்சியரா வேலை செய்வேன். இப்போ இங்க காலியா இருக்கிறது ஸ்வீப்பர் போஸ்ட் தான். சரிங்க சார், அந்த வேலையை நான் பாக்குறேன். காவியா, இங்க வா. நீ படிச்சதெல்லாம் போதும். ஐயோ முடியாதுக்கா, நாளைக்கு எனக்கு ஸ்கூல்ல டெஸ்ட் இருக்கு. டீச்சர் என்ன கொன்னுடுவாங்க. உன் டீச்சரை போய் வேற வேலை பார்க்க சொல்லு. உன் அக்காவோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. அந்த சந்தோஷத்துக்காக நான் உனக்கு இதை வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ அக்கா. ஆமா, உங்க வாழ்க்கையில அப்படி என்ன முக்கியமான விஷயம் நடந்துச்சு? உங்களை யாராவது பொண்ணு பார்த்துட்டு போனாங்களா? பொண்ணு பார்த்துட்டு போறதுதான் முக்கியமான விஷயமா? வேற என்ன? அதை நான் அப்புறம் சொல்றேன். என்ன ரெண்டு பேரும் கலாட்டை பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எப்போ வந்த? நான் இப்பதாம்மா வந்தேன். நீ போய் படிடி. நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. கிளாஸ்ல மோசமான மார்க் வாங்குற 5 பேர்ல இவளும் ஒருத்தி. போய் படிடி. டீச்சர் இவளை பத்தி சொன்னதெல்லாம் நீ கேட்டிருக்கணும். இன்னைக்கு நீ படிச்சதெல்லாம் போதும், நீ போய் விளையாடு போ. தேங்க்யூ அக்கா. சீக்கிரம் போ. காயத்ரி, உனக்கு டீ போடுவா? இல்லனா நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு தோசை ஊத்தி தரேன். சூப்பரான சட்னி அரைச்சு வச்சிருக்கேன். அம்மா, இன்னைக்கு காலையில நான் போகும்போது என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சீங்கல்ல, போன விஷயம் என்னாச்சுன்னு கேக்குற ஆர்வம் உங்களுக்கு இல்லையா? ஐயோ கடவுளே, நான் அத மறந்தே போயிட்டேம்மா. இவ்ளோ நேரமா அத பத்தி தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். சாரிம்மா, என்னன்னு சொல்லு. பரவாயில்லம்மா, எனக்கு தெரியாத உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க மறந்துட்டீங்க. சரி, போன விஷயத்த சொல்லு. வேலை கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுமா, கிடைச்சிருச்சு. அப்பா கடவுளே, என் வேண்டுதலை நிறைவேத்திட்ட. சரி, நீ விஷயத்த மேல சொல்லு. என்ன போஸ்டிங்? ரிசப்ஷனிஸ்ட் இல்ல. நான் போறதுக்குள்ள அந்த வேலை போயிடுச்சுமா. எனக்கு கிடைச்சது ஒரு ஆல்ரவுண்டர் போஸ்ட்மா. ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் என்னுடைய மேற்பார்வை இருக்கணும். நல்ல வேலை, அப்படிதானே? அம்மாக்கு அதுல ஒரு டவுட்டும் வேண்டாம். வேலை சேஃப் தான். சம்பளம் எவ்வளவு கிடைக்கும்? ஆரம்பத்துல 9,000 rupees, அதுக்கப்புறமா ஏறும். கவர்மெண்ட் வேலையில இருக்கிற எல்லா ப்ரொடெக்ஷனும் இங்க இருக்கு. நைட் டியூட்டி இருக்குமா? எப்பயாவது. அதுக்காக பயப்பட வேண்டாமா, அங்க நிறைய லேடி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க.
அதுவும் சரிதான். போஸ்ட் ஆபீஸ் வேலை மாதிரி யாரும் இதை உரிமை கொண்டாடிட்டு வர முடியாது. இது நீயே தேடிக்கிட்ட வேலை இல்ல. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி, எப்ப ஜாயின் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க? ஜாயின்லாம் பண்ணிட்டேமா. நாளையில இருந்து நான் வேலைக்கு போகணும். என்னால இதை நம்பவே முடியலம்மா. சரி சரி, நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதலை நிறைவேற்றிடணும். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அம்மா உனக்கு சூடா தோசை ஊத்தி தரேன். ஐயோ, மறுபடியும் இந்த பல்பு ஃபீஸ் போயிடுச்சா? ராஜேஷ் ஏதாவது பல்பு வாங்கிட்டு வந்திருக்கானாமா? தெரியாது. ஏய் காவியா, அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் படிக்கிற வேலையை பாரு. நாளைக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்குல்ல உனக்கு. சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. காவியா காலையில நல்லா வாங்கி கட்டிக்கிறா போல இருக்கு. கேட்டியா அந்த சத்தத்தை? ஆஹா, நீ மறக்காம பல்பு வாங்கிட்டு வந்துட்டியா? என்னன்னா நீங்க உங்களை மாதிரி நினைச்சிட்டீங்களா? காமெடி. எங்க எடுத்துன்னு போற? டேய், தேவையில்லாததெல்லாம் பண்ணாத. பல்பை நானே மாத்திக்கிறேன். ஏன் நீங்க கீழே விளையாடுறதுக்கா? டேய், உனக்கு தான் காலில் பிரச்சனை இருக்குல்ல? அப்பா அடிக்கடி இதே சொல்லாதீங்க. சரி, உன் இஷ்டம் போல பண்ணு. பார்த்து பார்த்து. அங்க என்னமோ ஒரு கலட்டா? ஏதோ பல்பு மாட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. மெதுவா. இப்ப சுவிட்ச் போடுங்க. அட, எரியுது. காயத்ரி, என்ன சும்மா? சரி, நீ உள்ள போமா. டேய், கூட்டிட்டு போ. வேண்டாம், நானே போறேன். அம்மாடி, உனக்கு ஒத்துக்காத எதையாவது சாப்பிட்டியா? இல்ல. குடு. இந்தா தண்ணி குடி. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். டேய், நீ வண்டி கூப்பிடு. இப்படியே விட வேண்டாம். ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லப்பா. டேய், இப்படி சொன்னா எப்படிடா? உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போய் தானே ஆகணும். அம்மாக்கு என்னாச்சு தெரியும்ல? நெஞ்சு வலி வந்தப்போ ஹாஸ்பிட்டல் போறதுக்கு 1/2 மணி நேரம் லேட் ஆச்சு. போயிட்டால. அப்பா, இது அந்த மாதிரி இல்லப்பா. அது எப்படிடா உனக்கு தெரியும்? ஐயோ, உங்ககிட்ட என்னத்த சொல்றது? அப்பா, இது கல்யாணம் ஆனனால வந்த வாந்தி. கல்யாணம்? கல்யாணத்துக்கும் வாந்திக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ, உங்களுக்கு நான் ஓப்பனாவே சொல்றேன். சொல்லி தொலைடா. அப்பா, நீங்க தாத்தாவாக போறீங்க. டேய், நீ பயங்கரமான ஆளுடா. அப்பா, கேடி பயல. விடுங்கப்பா. சுபாஷினி, என்னாச்சு கர்னல் அங்கிள்? எல்லாம் நல்ல விஷயம்தான். சுபாஷினி பாட்டியாவும் காயத்ரியும் காவியாவும் சித்தியாக போறாங்க. அட கடவுளே, சந்தோஷத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து செத்து போடுவோம் போல இருக்கு. கர்னல் பாவம்.
கௌரி உன் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல. கௌரி விஷயத்துல நான் ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் கௌரி முகத்துல எந்த ரியாக்ஷனும் இருக்காது. இப்ப பாத்தீங்கல்ல, எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அந்த முகத்துல ஏதாவது தெரியுதான்னு பாத்தீங்களா? அக்கா சின்ன வயசுல இருந்து அப்படிதான் அங்கிள். எல்லாத்தையுமே மனசுல தான் வச்சுப்பா, ஒன்னும் வெளியே காட்ட மாட்டான். அவ சுபாவமே அந்த மாதிரி தான். அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு உங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது சுபாஷினி நீயும் வரணும். நான் வரேன். சரி, அப்ப நாங்க வரோம் அங்கிள். வரோம் ராஜேஷ். கனல், அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம். டேய், உண்மையை சொல்லு, கௌரிக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு சீக்கிரத்துல அவ தாயானது அவளுக்கு பிடிக்கலையா? தெரியலப்பா. நீ கேட்கலையா? கேட்டேன், ஆனா அவ எதுவும் சொல்லல. உண்மையை சொல்லணும்னா எங்கள் அப்பாவோட நிலைமையை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டி. எங்கள் கல்யாணம் நடக்கிறதுக்காக நாங்கள் நடத்துகிற நாடகம் எதுவும் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. சொல்லப்போனால் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியாது. பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றி கொடுத்த சந்தோஷத்தில் எங்கள் அப்பா இப்போ இருக்காரு. அவரை நினைக்கிறப்போ எனக்கும் கஷ்டமா இருக்கு ராஜேஷ். உங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எதையுமே மனசுல வச்சுக்காம உடனே நேரடியா கேக்குற ஆளு. நம்ம இதை அவர்கிட்ட மறைச்சிருக்க கூடாது. அது அந்த கடவுளுக்கே பொறுக்காது. அதனாலதான் நான் அன்னைக்கு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு வந்தேன். அன்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்திருக்காது. அதை பற்றி நீங்கள் யோசிக்கலையே. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? நடந்த விஷயம் எல்லாத்தையும் இப்போ உங்க அப்பா கிட்ட சொல்ல முடியுமா? எந்த ரகசியத்தையும் ரொம்ப நாள் மறைச்சி வைக்க முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த நாளை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எங்கள் அப்பா உடஞ்சி போயிடுவார். அப்பாவோட அந்த நிலைமையை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. பண்ண தப்பு எல்லாத்துக்கும் அவர் காலில் நான் விழுந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறத தவிர வேற வழி இல்லை. அந்த நாளை நினைக்கும் போது பயமா இருக்கு. கடவுள் நம்மளை அப்படிலாம் கைவிட்டுற மாட்டார் ராஜேஷ். எல்லாத்துக்குமே பரிகாரமா நிச்சயமா நமக்கு நல்ல வழி ஆண்டவன் காட்டுவான். நீ நம்பிக்கையோட இரு. நீ தேவையில்லாம கண்டதை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு உன் உடம்ப கெடுத்துக்காத ராஜேஷ். கௌரி கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கிட்டா இந்த பிரச்சனை பெருசாகாத அளவுக்கு என்னால பார்த்துக்க முடியும் ஆண்டி. என் அப்பாவோட மனசுல இன்னும் அவளால் இடம் பிடிக்க முடியல. காயத்ரியை பிடிச்ச அளவுக்கு கூட எங்க அப்பாவுக்கு கௌரியை பிடிக்கல. அவ ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான்ப்பா. யார் கூடயுமே பெருசா சேர மாட்டா. அதை மீறி பழகினானா அவங்க நல்லவங்களாவும் இருக்க மாட்டாங்க. அதுக்கான பரிசை தான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆண்டி? இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு நாள் கூட சமையல் கட்டில் போய் டீ கூட போட்டதில்லை. பூஜை ரூமில் விளக்கு கூட ஏற்றுனதில்லை. வீட்டில் சமையல் செய்கிறது நானும் எங்கள் அப்பாவும் தான். அப்படி இல்லைன்னா ஹோட்டல் சாப்பாடு தான். என்ன பொண்ணு அவ? கேட்கும்போது எனக்கு கோவமா வருது. அவ்வளோ ஏன் ஆண்டி? ரூமை விட்டு வெளியில் வராமல் எத்தனையோ நாள் அவள் ரூம்லேயே இருந்திருக்கா. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்வாளே தவிர ஒரு வார்த்தை கூட அப்பா கிட்ட பேச மாட்டான்.
அவளுக்கு பிடிக்கலன்னா உண்மையாக கூட பழக வேண்டாம். இப்போ இருக்க சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு பிடிக்கிற மாதிரி நடிக்கவாது செய்யலாம்ல. அது கூட பண்ணுறதில்ல. எதுக்கும் நான் அவளை பார்த்து பேசி பார்க்குறேன்ப்பா. அவளை அவ இஷ்டத்துக்கு விட்ட இதெல்லாம் சரி வராது. அவளை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு நான் பார்க்குறேன். போர் அடிச்சிருச்சா? அப்புறம் அடிக்காம வந்து 1 மணி நேரம் ஆச்சு. நீ ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இருக்க. கேஸ் இல்லாத வக்கீலுங்கிற பட்ட பேரு எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. இப்போ சும்மா சுத்திட்டு இருக்கிற வக்கீலுங்கிற பேரும் வரும். ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஃபோன் பண்ணேன், நீ ஏன் ஃபோன் எடுக்கல? ரிங் சவுண்ட் கேட்டுச்சு. ஆனா சைக்கிளை நிறுத்தி ஃபோன் எடுத்து பேசினா இங்க வரதுக்கு லேட் ஆயிடும். அதான் நான் ஃபோன் எடுக்கல. ஆமா, புது கேஸ் எல்லாம் எப்படி போகுது? ஓரளவுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சுல்ல? ஒரு டைவர்ஸ் கேஸ் ஒன்று வந்திருக்கு. அவங்க நான் எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட்டை எனக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை மட்டும் ஜெயிச்சிட்டா ஒரு நல்ல அமௌண்ட் என் கைக்கு கிடைக்கும். அதை விடு, உன் விஷயம் என்னாச்சு? புது வேலை எப்படி இருக்கு? புது வேலையை பத்தி சொல்லணும்னா அது கம்பெனியெல்லாம் இல்ல பாலு. அப்புறம் எனக்கு டிடிபி தெரியும்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஆமா. காந்தி நகர்ல இருக்கிற ஒரு ப்ரொஃபஸருக்கு PhD பண்றதுக்கு தீசஸ் ரெடி பண்ணணும். அதோட டிடிபி செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த வேலையை சொன்னாங்க. அப்புறம் நான் இதை பத்தி எதையும் யோசிக்கல. உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். 400 ரூபாய் டெய்லி கொடுத்துருவாங்க. அதனால இன்னைக்கு என்னுடைய ட்ரீட் தான் ஒரு மசால் தோசையும் காஃபியும். எந்த ஹோட்டலுக்கு போலாம்? ஹோட்டலுக்கெல்லாம் போலாம், ஆனா பில்லு நான் தான் கொடுப்பேன். டைவர்ஸ் கேஸ்ல கிடைச்ச அட்வான்ஸை நான் இன்னும் செலவு பண்ணல. எவ்வளவு கிடைச்சது அட்வான்ஸ்? 10,000 ரூபா. ஆனா அதுல கையிருப்புன்னு பார்த்தா பெருசா எதுவும் இல்ல. அதுக்குள்ள என்ன பார்ட்டி பண்ணிட்டீங்களா? என்ன மாதிரி ஒரு ஆள் என்ன பார்ட்டி பண்ண போறான்? நான் தான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, வீட்டில் மாமா கூட சண்டைன்னு. அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே அந்த ஆள் காஸ்ட்டை சாப்பிட போறதில்ல. வீட்டுக்கு தேவையான செலவை நானே கொடுக்க போறேன். அப்பதான் கடவுள் புண்ணியத்துல என் கைக்கு ஒரு 10,000 ரூபா வந்துச்சு. அப்புறம் யோசிக்கவே இல்லை, உடனே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். அரிசி உட்பட 1 மாசத்துக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டேன். நான் இப்படி பண்ணதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதான் என் பாட்டியோட கனவு. உன்னை பத்தி எங்க பாட்டிட்ட சொல்லியிருக்கேன். என்ன பத்தி என்ன சொன்னீங்க? நீ ஒரு நல்ல பொண்ணு, ரொம்ப அன்பானவ, கொஞ்சம் கோவப்படுவாளே தவிர மற்றபடி தங்கமான பொண்ணுன்னு சொல்லியிருக்கேன். எங்க பாட்டி உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, என்னை நல்லபடியா பார்த்துக்கணும்னு உன்கிட்ட சொல்றதுக்காக. பாவம் எங்க பாட்டி, அவங்களுக்கு வயசு ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவதுனா. ஏய், அப்படிலாம் எதுவும் யோசிக்காத. பாட்டிக்கு எதுவும் ஆகாது. அப்புறம் முன்னாடியே ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். மசால் தோசையும் காஃபியும் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? நம்ம சாமி கேஃப்க்கு போவோம், ஓகேவா? ஓகே. என்னம்மா இது? நம்ம குடும்பத்தோட நிலைமை உனக்கு தெரியாதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் அக்கா உன்னை படிக்க வைக்கிறா. கொஞ்சம் கூட புக் எடுத்து படிக்காம எப்ப பார்த்தாலும் டிவியே பார்த்துட்டு இருக்க. நாளைக்கு நான் டெஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேமா. நீ படிச்சிட்டியா? நீ படிக்கிற லட்சணம் எனக்கு நல்லா தெரியும். நீ சரியா படிக்க மாட்டேங்கிறன்னு தான் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி உனக்காக ஒரு டியூஷன் டீச்சரை ரெடி பண்ணா. ஆனா டியூஷன் டீச்சரே சொல்றாரு உனக்கு படிக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லையா. ஓ, அப்போ நீங்க நான் சந்தேகப்பட்டு தான் கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா? காவியா, இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாருமா? இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்ல வர? கௌரி அக்கா அவ இஷ்டப்படி நடக்கிறா. உன்னால அவளை ஏதாவது கேட்க முடிஞ்சதா? அதை விடு,
காயத்ரி அக்காவை படிக்க வச்சு ஏதாவது நல்ல வேலையில உன்னால சேர்த்து விட முடிஞ்சதா? பின்ன என்ன மட்டும் ஏமா படி படின்னு சொல்லி உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க? பிள்ளைங்க விஷயத்துல எதுவும் செய்ய முடியாத ஒரு அம்மா கையாலாகாதவ. நீயும் அப்படிதாம்மா. என்னடி சொன்ன? அம்மா கையால் ஆகாதவங்களா? நம்ம அம்மாவை பார்த்து என்னடி பேச்சு பேசுற? சொல்லு. இன்னும் நல்லா ஆடி. நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் சொன்னதுதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சொன்னதுல எந்த தப்புமே இல்லையே. ஏய், எதுக்கு இப்ப நீ அவளை அடிக்கிற? எதுக்கு காவியாவை அடிக்கிறேன்னு கேட்டேன். அவ நம்ம அம்மாவை என்ன சொன்னு உனக்கு தெரியுமா? அம்மாவை கையால் ஆகாதவங்கன்னு சொல்றா. காவியா அப்படி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லுடி, இவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? கௌரி அக்கா, அம்மாக்கு இந்த வீட்ல என்ன மதிப்பு இருக்கு? இந்த வீட்டுக்காக அம்மா என்ன பெருசா பண்றாங்க? அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலை இல்ல. அவங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வீட்லயே இருக்கணும். என்ன கரெக்ட் தானே? நீ வா போலாம். அம்மா, நீ அழாதம்மா. கர்னல், என்ன சுபாஷினி? ஒரு நிமிஷம். நானே உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் டெய்லரிங் வேலையெல்லாம் தெரியும். அது எனக்கு தெரியும். காயத்ரி என்கிட்ட சொல்லியிருக்கா. அவ போடுற சுடிதார் எல்லாம் நீ தான் தைச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கா. அது உண்மைதான். நான் தைச்சாதான் அவளுக்கு திருப்தியா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அவ அப்படிதான். அம்மா தைச்ச ட்ரெஸ்ஸை தான் போடுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சு அழுவா. அப்ப இருந்தே அவ அம்மாவோட செல்லம்ல. ஆமா. ஆமா, நீ சொல்ல வந்த விஷயத்த இன்னும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஐயோ, நான் அதை மறந்துட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கௌரிக்கு கல்யாணம் ஆயிட்டு அவ இப்ப இங்கதானே இருக்கா. காவியா ஸ்கூலுக்கு போயிடுவா. காயத்ரி வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நான் தனியா வீட்டுல இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. ரொம்ப போர் அடிக்குது. அப்பதான் எனக்கு இந்த ஐடியா வந்தது. டெய்லரிங் வேலையை ஆரம்பிச்சா அது எனக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கா இருக்கும்ல. பொழுதுபோக்கா மட்டும் இல்ல, நல்ல வருமானமும் வரும்ல. ஆமா, பணம் தேவையும் எங்களுக்கு இப்ப இருக்கதான் செய்யுது. குடும்பத்தை கவனிக்கிறதெல்லாம் காயத்ரி மட்டும் தானே, அவளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நீ ஆசைப்பட்டபடியே பண்ணிடுவோம். டவுன்ல எனக்கு பழக்கமான கொஞ்சம் ரெடிமேட் ஷாப் இருக்கு, நம்ம அவங்க கிட்ட இருந்து ஆர்டர் எடுக்கலாம்.
அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஆனா இதுக்கெல்லாம் காயத்ரி ஒத்துப்பாளா? அவளை நினைச்சா பயமா தான் இருக்கு. விஷயத்த சொன்னா நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் எந்த வேலையும் செய்ய வேண்டான்னு தான் அவ என்கிட்ட சொல்லுவா. சுபாஷினி, நான் ஒரு விஷயம் ஓப்பனா கேட்கட்டா? கேளுங்க. உங்க பொண்ணுங்கள்லயே உங்களுக்கு யார் மேல பாசம் அதிகம்? என்ன அப்படி கேட்டீங்கன்னா, குழந்தைங்க விஷயத்துல நம்ம பாரபட்சமே பார்க்க முடியாதுல்ல. எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்க்கணும். அதானே அம்மாங்கிறது. அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் மத்தவங்களை விட காயத்ரி மேல பாசம் அதிகம் இல்ல? இல்ல, எனக்கு பட்டதை சொல்றேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அவ நடந்துக்கிற விதம் அப்படி. அவ இது வரைக்கும் எனக்கு எதிரா பேசினதில்ல, நடந்துக்கிட்டதும் இல்ல. ஒரு வார்த்தை கூட கஷ்டப்படுற மாதிரி பேசினது கிடையாது. எல்லாத்தையும் சகிச்சிட்டு போற குணம் அவளுக்கு. மத்த 2 பேரும் அப்படி கிடையாது, கோவக்காரிங்க. அப்பா நான் நினைச்சது சரியாதான் இருக்கு. சரி, நான் வரேன். நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. அது நடந்துருச்சுன்னு வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் கர்னல். ஓகே. லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். டைம் டேபிள் பிரகாரம் புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். அப்ப கிளம்பு. அம்மா. என்ன கவியா? சாரி, நான் நேத்து அறிவு கிட்டத்தனமா பேசிட்டேம்மா. தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. பரவாயில்ல. இனி நான் அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேம்மா. நல்லது. இன்னமும் உனக்கு என் மேல கோபம் போடல? அப்படிலாம் இல்ல. உண்மையை சொல்லணும்னா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சும்மா உட்காந்துட்டு நேரத்தை கழிக்காம ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்தை நீ தான் உருவாக்குன. இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மேல எனக்கு எப்பவுமே கோவம் வராது. என்ன இருந்தாலும் 10 மாசம் என் வயிற்றுல சுமந்து பெத்த கடைசி பொண்ணாச்சே நீ. உன் உடம்புல ஓடிட்டு இருக்க ரத்தம் என்கிட்ட இருந்து உனக்கு வந்தது. அத நீ மறந்துட்டாலும் என்னால் அதை மறக்க முடியாது. அம்மாவோட செல்ல பொண்ணு நீ. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. இப்படி நின்று பேசிட்டு இருந்தனா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடும். நீ போ. அம்மா, நான் ஒன்னும் இல்லம்மா, நீ போயிட்டு வா. போ. நேரம் எவ்வளோ ஆச்சு தெரியுமா? இன்னும் எதுவுமே சாப்பிடாம இருக்க? வா, வந்து முதல்ல சாப்பிட்டு படு. வீட்டில் இருக்கிறதுல என்னால் சாப்பிட முடியாது. சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு மசாலா தோசை வேணும். மசாலா தோசை வேணும்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இப்போ பாரு, ஹோட்டல்லாம் மூடி இருப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லணும்னா நீ முன்னாடியே கேட்க வேண்டியதானே உனக்கு என்ன சாப்பிட வேணும்னு. சாரி, நான் கேட்க மறந்துட்டேன். மசாலா தோசை நாளைக்கு உனக்கு வாங்கி தரேன். இன்னைக்கு வீட்டில் செஞ்ச சப்பாத்தியை சாப்பிட்டு படு. அப்பா சூப்பராக சமைச்சு வச்சிருக்காரு. வேண்டாம், எனக்கு மசாலா தோசை தான் வேணும். டேய், என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? அது கௌரிக்கு மசாலா தோசை வேணுமாப்பா. மணி வேற 11:30 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் எங்கப்பா போகிறது? ஹோட்டல்லாம் மூடி இருப்பாங்களே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஒன்று படு, நீ என் கூட வா. ஹெல்ப்பரா இருந்து கூட நின்னா போதும். நல்ல அருமையான மசாலா தோசையை இந்த அப்பா ரெடி பண்ணி தரேன், வா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ராஜேஷ், கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு நிறைய ஆசைகள் வரும். என்ன கஷ்டமா இருந்தாலும் அதை நம்ம நிறைவேற்றணும். நானு மாவு எடுத்துட்டு வரத்துக்குள்ள நீ இந்த வெங்காயத்தெல்லாம் நறுக்கி வை. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நான் சொல்றேன், ஓகே? மசாலா தோசை செய்யறதுலாம் பெரிய விஷயமா?
ஏண்டா இன்னும் நீ ஒரு வெங்காயத்தை கூட நறுக்கலையா? நான் எந்த வேலையை தான் பாக்குறது? உங்களுக்கு எப்படிப்பா இதெல்லாம் செய்ய தெரியும்? டேய், நீ உங்க அம்மா வயித்துல இருக்கும்போது உங்க அம்மாவுக்காக எத்தனை முறை மசால் தோசை பண்ணி கொடுத்துருக்கேன் தெரியுமா? எத்தனை தோசை சுட்டு கொடுத்தாலும் இன்னொன்னு வேணும்னு கேட்பா. அது எதுக்குன்னு யோசிச்சப்போ கொடுக்குற மசால் தோசை எல்லாத்தையும் நீ சாப்பிட்றதா என்கிட்ட சொல்லுவா. எனக்கு இப்பதான் புரியுது, நீ இன்னைக்கு இவ்வளவு தெம்பா இருக்கிறதுக்கு காரணம் நீ உங்க அம்மா வயித்துல இருக்கும்போது உங்க அம்மா சாப்பிட்ட மசால் தோசை தான். ஆமா, என் பையன் வயித்துல இருக்கும்போது என் பொண்டாட்டிக்கு நான் மசால் தோசை சுட்டு கொடுத்த மாதிரி என் பேத்தி வயித்துல இருக்கும் போதும் என் மருமகளுக்கும் மசால் தோசை சுட்டு கொடுக்குற யோகம் எனக்கு இருக்கு. என்ன ஒரு அதிர்ஷ்டக்காரன் நானு. பத்த வைக்கிறேன். மசாலாவை போட்டாச்சு. சூப்பர் சூப்பர். இனி இத தாராளமா கொண்டு போய் கௌரிக்கு கொடுக்கலாம். கௌரி இத சாப்பிட்டு அவ வயித்துல இருக்கிற என் பேத்தியும் தெம்பா இருக்கட்டும். போடா. அப்பா சமைச்சது ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு பார். என்ன யோசிக்கிற? சாப்பிடு. எங்க அப்பா சூப்பரா சமைப்பாரு. என்னது? ராஜேஷ், அவ அந்த மசால் தோசையை தூக்கி போட்டுட்டால. ஏண்டா அவ இப்படி இருக்கா? அது வந்து அப்பா, அவ வயித்துல வளர்ற குழந்தை உண்டு இல்லையா? பாலு, பாலு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சாரி, கொஞ்சம் தூங்கிட்டேன் அதான். பரவாயில்ல. என் கேஸ் விஷயம் என்னாச்சு? முதல்ல உட்காருங்க. ஆ, டாக்டர் தலையில அடிபட்டிருக்குன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் 2 வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னு ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணிட்டேன். கேஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் இல்ல? இதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல? அதனால என்னங்க, இது என்னோட வேலை தானே. அதோட சொந்தமா ஒரு கேஸ் எடுத்து அதை நடத்துறதும் ஜெயிக்கிறதும் சந்தோஷமான விஷயம் தானே. அப்படின்னா என்னோட சந்தோஷத்துக்காக இதை வாங்கிக்கணும். வேண்டாம் தேவிகா, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னோட 10% போதும். அதை எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு இதை வாங்கிக்கோங்க. வேண்டாம் பாலு, உங்களை பார்த்ததுமே எனக்கு தெரியுது பண தேவை உங்களுக்கு நிறைய இருக்குன்னு.
அது மட்டும் இல்லாம நீங்க செய்யற வேலைக்கான கூலி தானே கொடுக்குறேன். இருந்தாலும் I like you so much. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.